மெயின்டைன் பண்ணணும். அதான் டிசிப்ளின் சொல்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி ஊற்றி அதை நம்ம பாதுகாக்கும் போது அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம சொந்தமாக செல்ஃப் டிசிப்ளின் ஆகும். இயற்கையோடு நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பெரிய அளவில் பெரிய ஏக்கர்னால சைஸ்லாம் நம்ம நட தேவையில்ல. ஒரு ஃப்ளவர் இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் கூடிது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்மளோட இந்து வழிபாடு பிரகாரம் துளசி மணி சொல்லுவாங்க. காலையில் துளசி பூஜை செய்யணும். ஆனால் அதை இப்போதைக்கு அங்கே நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதெல்லாம் அதுதான் அடிப்படை. துளசி பூஜை செய்யணும், தண்ணி இருக்கும். அதுக்கு நம்ம சில மந்திரங்கள் சொல்லலாம். சில மந்திரங்கள் தான் அந்த இன்டராக்ஷன் நம்ம அதுக்கிட்ட சொல்ல சொன்ன அந்த வைப்பு அங்கே தான் ஆரம்பிச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய ஆளுக்குனா ஏதாச்சும் ஒரு ஸோ அடுத்தது அந்த மண்ணு அந்த நேரத்தில் எல்லாம் படித்து அதை மேனேஜ் பண்ணி அதை அழகாக நிறுத்தி வரும். அடுத்தது செடியை மேனேஜ் பண்ணுறது. ஒரு மூலிகை நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா செடி ஒரு இலை ஒரு கிளை தேவைப்படுதுன்னா அப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது எப்படி ஒரு வழியை கொடுத்துருக்கு அந்த செடிக்கு நம்மளுக்கு உணர்வு. ஒரு கிளை இப்போ நம்ம கையெல்லாம் இதாகிடுச்சுன்னா கன்ஃபியூட் பண்ணுறாங்க, ஏன் முடிச்சு. ஏன்னா பிகாஸ் அந்த ஏரியா எக்ஸ்போஷர் ரொம்ப அது சீக்கிரமாக ரிக்கவர் பண்ண முடியும். ஏன்னா செடியோட தன்மை அது ஒரு பாதி நம்மளுக்கு கொடுக்கணும்னு தான் அதுக்கு. அதுவும் கடவுளோட வழிப அதோட எழுதப்பட்டது. ஏன்னா அதுக்கிட்ட நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு செடி ஒரு மூலிகை தேவையா கொஞ்சம் அழகாக வெட்டி எடுக்கும். அப்போ அதோட ஏரியா எக்ஸ்போஷர் ரொம்ப பரவு, வெட்டியில தாக்கல் குறவாக இருக்கும். அந்த கிளைகள் வீணாகாது, அது ரிக்கவர் வரும். அதை நம்ம முடிச்சிருக்கோம். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிச்சோம்னா நம்ம ஒரு செடியை ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் மோகம் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன செடி